கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறவர்களும் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 4 வரை வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இங்கே ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பதே அந்த நிபந்தனை. 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 4 வாக்குறுதிகளும் ஆபிரகாமோடு தேவன் செய்கிறார். 7வது வாக்குறுதி கிறிஸ்துவின் மூலம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதை தான் இது குறிக்கிறது. இந்த 7 ஆசீர்வாதங்களும் இந்த 4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? என்ன இந்த 7 ஆசீர்வாதங்கள்? கர்த்தர் சொன்னி நீ கர்த்தர் ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெரும்படுத்த ஆசீர்வாதமா இருப்பேன் என்று சொல்லி அடுத்து வாசிக்கலாம். அப்போ தேவன் இங்கே பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே 10வது வசனத்தில் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வரும்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்களேன். தேவனோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது தேவன் அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி, பெத்தேல் என்று பலிபீடத்தை கட்டின அந்த இடத்தில் அவர் இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் செல்வ சீமானா இருந்தார் என்று வேதம் வாசிக்கிற அந்த வசனங்களில் அடுத்தடுத்த வசனங்கள் நீங்கள் வாசிக்கிறீர்கள் பாருங்களேன். ஆனால் பஞ்சம் வந்த பொழுதோ அங்கே கீழ்ப்படியாமை அங்கே உண்டாகிறது. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அங்கே தேவன் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் அவனோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். சில காலம் கழிந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் ஆண்டவருடைய பஞ்சத்தை பற்றி கூறி தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால், நிச்சயமாக அவன் அப்படி செய்திருந்தால் பஞ்ச காலத்தை பற்றி ஆபிரகாமுக்கு தேவன் திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் அடுத்து அந்த வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் எங்க செல்கிறான் கேட்கவும் இல்லை. ஆபிரகாமோ எகிப்து தேசத்தின் தஞ்சமடைபடி சுயமாய் தீர்மானித்து தேவனுக்கு விரோதமாய் செய்தான். இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவுடனே தேவனுடைய சத்தத்தை மறுபடியும் கேட்காதீங்க. நீங்க நாங்க போயிடலாம், என் சுயபலத்தை சுய ஞானத்துல பணம் இருக்குது, நான் போயிடலாம்னு சொல்லி போனீர்கள் என்று சொன்னால் இதுதான் பாருங்களேன், தேவனுக்கு விரோதமா செய்தான். எகிப்து போக அவன் தீர்மானித்த நாளில் இருந்து தேவன் அவனோட பேசவில்லை. தேவனுடைய தொடர்பு நின்று போய்விட்டது. பாருங்க, எகிப்து என்பதற்கு அர்த்தம் பாவ அடிமைத்தனத்தை குறிக்கும். பாவம் அடிமைத்தனம் பயத்தை தரும். இங்கே தேவனுடைய ஒரு வெளிப்பாடு நின்று போய்விட்டது. ஆண்டவருடைய நாமத்தையும் எகிப்துக்கு போறோன்னு அவன் கூப்பிடுகிறதும் நின்று போய்விட்டது. பாருங்க, ஆபிரகாம் எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் திரும்பி வரும் வரை, மறுபடியும் பெத்தேலுக்கு அவன் வரும் வரை, பெத்தேல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-4 வாசித்தீர்கள் என்றால், அங்கு பலிபீடத்தை முதலில் கட்டப்பட்ட இடத்துல தேவனை தொழுது கொள்ளும் வரை, தேவனை கூப்பிடும் வரை அவன் தேவனுடைய சத்தத்தை மறுபடியும் கேட்கவே இல்லைங்க. வெளிப்பாடுகள் வரவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, 12:10 பஞ்சம் வந்தது. பஞ்சத்தில் உதவி செய்ய தேவனை நோக்கி அவன் கூப்பிடவில்லை என்று வேதம் தெளிவா சொல்லுது. கர்த்தர் சத்தத்தை கேட்டான். கர்த்தர் 7 வாக்குறுதிகளையும் 7 ஆசீர்வாதம் 4 வாக்குறுதிகள் கொடுத்து அந்த கர்த்தர் நிறைவேற்றினான். இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றினான். ஆனால் கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரது வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவனுக்கு பொறுமை இல்லாமல் இருபடினால் பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு சென்று அங்கே அநேக காரியங்களை அவன் சந்தித்தான். திருப்பி பெத்தேலுக்கு வந்து, இன்றைக்கும் நீங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உங்களை ஒப்புக்கொடுங்க, அர்ப்பணிங்க. நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்தில் சொப்பனங்களும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எந்த பாதையில் போயிட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அது எல்லாவற்றிலும் பொறுமையோடு காத்துங்க. பொறுமை வேண்டும். கர்த்தருடைய பொறுமையோடு காத்துருங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். உடனே வெளிப்பாடு தருவார், தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். கரெக்டான பாதையில் தேவனாய் கர்த்தர் உங்களை எடுத்துவார். இன்றைக்கும் வெளிப்பாடை பெற்றுக் கொண்டவர்கள் ஆபிரகாமின் வாழ்க்கை 2 உதாரணத்தை பார்த்தோம். கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். கேட்காமல் ஒரு காரியத்தை செய்தார், அங்கே பஞ்சம் வந்தது. அவர் எல்லாவற்றையும் அங்க போராட்டத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் போனார், திருப்பி வந்தார். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமாயின் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க எங்க போன, என்ன வரணும், என்ன செய்யணும் என்று தெளிவாய் சொல்லுவார். தேவனுடைய சத்தம் உங்களோடு கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய வழி நடத்திருக்கும். பரிசுத்தன் வழி நடத்துவார். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. Amen.